மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நிகழ்ந்த சுக்கிர பெயர்ச்சியால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம். சுக்கிர பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக ராஜயோகாதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகம் ரீதியான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாகவே உண்டு. எனவே கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பூவுலகத்தில் எந்த மூலைமுடுக்கிலிருந்தாலும் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக காண முடியும். உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திலும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனியின் முதல் கட்டமான விரயசனி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கிறது என்று இருக்கும்போது மற்றவர்களுடைய கண் திருஷ்டி என்பது அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை போக்க வேண்டுமென்றால் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தினமும் மாலை நேரத்தில் திருஷ்டி சுற்றி போட வேண்டுமென்பதை உறுதி செய்கிறார். இந்த மாதிரியாக கண் திருஷ்டியை சுற்றி போடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடைதாமதங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடிவருமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுடைய மற்றொரு வீடான தனுசு ராசியில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். எனவே பலவிதங்களில் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் மிகச்சிறப்பாக அமையும். இந்த பூமியில் எந்த மூலைமுடுக்கிலிருந்தாலும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்த காரியங்களை அடுத்த கணமே கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களிடம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்தாலும் அவர்களும் அதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. எனவே உங்களுடைய பணிகளை மற்ற பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் கண்டிப்பாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சனிபகவானின் அமைப்பு காரணமாக விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவ்வாறான வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும். சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதி என்று கருதப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிர பகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். விலை உயர்ந்த பொருள்களை சாதாரணமாக வாங்கி மகிழ்ந்தாலும் கூட அதனால் சில சங்கடங்கள் வரலாம். அதேபோன்று குடும்பத்தில் சில மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளாக இருக்கும்போது இதுபோன்று எப்போதும் இருந்துவிடாதா என்று தோன்றக்கூடிய நேரத்தில் சிறிது நேரத்திலேயே பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதற்கு முக்கிய காரணம் சுக்கிர பகவானின் அமைப்புகளே ஆகும். சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானை சமகிரகமாக சுக்கிரன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் 10லிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் சுக்கிரன் பார்வையிடுகிறார்.
எனவே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக மாறுவதற்கான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. குடும்பத்திலிருக்கின்ற மூத்தவர்கள் பெரியோர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி மனநிம்மதி மனநிறைவு கண்டிப்பாக கிடைக்கும். பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் விலகும். இளம் வயதிலிருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும். கடந்த காலங்களில் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்றவை உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏனெனில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம் உண்டு. உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனதளவிலும் உடலளவிலுமான சோர்வு நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்களை கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கடந்த காலங்களில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்களிடமிருந்தே பாராட்டுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை சுக்கிரன் பலப்படுத்துவதால் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை நன்கு தெரிந்து கொள்வதற்கான பலமான ஆற்றல்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்பேற்பட்ட கடினமான செயலாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய எண்ணிக்கை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டுமுயற்சியாக ஈடுபடும்போது அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. துணிச்சலும் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் ஆற்றலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து உண்டு. மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்பட பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களை நிறைந்து இந்த தருணத்தில் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. மீனம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறதி குறைந்து ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கைமாற்றாக வாங்கிய பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. உங்களுடைய கனிவான பேச்சு கலைத்துறையில் பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த தர்மசங்கடமான நிகழ்வுகள் மறைந்து நல்ல மனமகிழ்ச்சி பிறக்கக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உண்டு. கலைத்துறையில் பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நண்பர்கள் வட்டாரம் கலைத்துறையில் விரிவடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிவரக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விளைச்சலும் ஆதாயங்களும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்க சலுகைகளும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும். உங்களை அறியாமல் பதட்டமாக படபடப்பாக செய்யக்கூடிய காரியங்களை கூட இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு துல்லியமாக செயல்படுத்தி காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும்.
தடைதாமதங்களைக் கண்டு தளர்ச்சி அடையாமல் தடைகள் செல்லக்கூடிய போக்கிலேயே சென்று அதை சரிசெய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய புறத்தோற்றமும் அகத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய வாழ்க்கைத் துணை குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நட்பால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நுணுக்கமான பலகாரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் திருப்தி இல்லாத நிலை மிகப்பெரிய அளவில் நீங்கும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைகிறது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து முழுமுதற்கடவுள் விநாயகர் அல்லது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.